உங்களுக்கு நிறைய கடையெல்லாம் இருக்கு பாருங்க. இதாங்க அந்த கோயில் பாருங்க. இது வந்து மிக சக்தி வாய்ந்த கோயில் மக்கள். அது நீங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்க அப்படி என்ன நினைக்கிறீங்களோ அப்படியே நிறைவேறுங்க. இங்கே பாருங்க, அப்படியே அந்த மரத்தை ஒட்டி போது பாருங்க ரயில். வா, பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்கு, திருலிங்காக இருக்கு, உரித்தனமாக இருக்குங்க, அட்டகாசமாக இருக்கு. இப்படி ஒரு ரயில் பயணம், அதாவது அப்படியே ஜில்னஸ் காத்தோட அப்படியே அட்டகாசமாக இருக்கு. இதுக்கு நான் இப்படி ஒரு ரயில்வே சொன்னா ட்ராவல் பண்ணது கிடையாது. இப்போ தான் அப்படியே ஒரு ஃபஸ்ட் டைம் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. நிறைய டைம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆனால் பட்டு இந்த ஜில்னஸ் வந்து வெறித்தனமாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அப்படியே அந்த பனி பேஞ்சு அப்படி ஜில்னு குளிர் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு அப்படியே அந்த ஜில்னஸ் காத்தோட அப்படியே அந்த இயற்கை. அவங்க பாருங்க, ஒரு ரீல்ஸ் பாருங்க எப்படி பாருங்க, அப்படியே இமயமலை சிகரம் மாதிரி இருக்கு பாருங்க. அது என்னங்க இமயமலை சிகரம், இங்கே வந்து பாருங்க சிகரத்தை அப்படியே அதோட செம ஆயிட்டுங்க, பயங்கரமாக இருக்குது. இந்த மலையெல்லாம் சைடுக்கெல்லாம் வெட்டி எடுப்பாங்க போகலாம் நினைக்கிறேன். எல்லாம் வந்து சுத்தப்படுத்துகிறாங்க, அப்ரூவ் படுத்துகிறாங்க. அதாவது இந்த ரயில்வே ட்ராக் சுற்றி வந்து நீட்டாக இருக்கணுங்கிறத அப்ரூவ் படுத்துகிறாங்க நினைக்கிறேன். நமக்கு வர பின்னாடி பொட்டி வர அங்கே வந்து நினைக்கிறேன் பாருங்க. நம்ம என்ன தான் ஒரு வீடியோ எடுத்து கூவி எடுத்து போட்டாலையும் பெருசாக வந்து வியூஸே போகிறதில்ல. நம்ம நல்லா தான் எடுத்து செஞ்சிட்ருக்கோம். ஆனால் கெட்டதை செஞ்சால் மட்டும் அப்படியே வியூஸும் போவோம், அப்படியே கமாண்டோ கழுவி ஊற்றுவாங்க அந்த மக்கள். இந்த மாதிரி விஷயம் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது இந்த மாதிரி ஒரு இயற்கை வளங்களை பற்றி நம்ம பேசினாலையும் ஆமாம். ஓ மை காட், என்னால் ஜஸ்ட் மிஸ்ஸிங் அது போர்டுங்க வருங்க. அப்பா, அந்த மரத்துக்கு அந்த செடிக்கு உறைஞ்சிட்டு போகுதுங்க ரயில். பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. அப்படி சரியான ஒரு டர்னிங் பாயிண்ட், வியூ பாயிண்ட்லாம் பார்க்கும்போது அட்டகாசமாக இருக்குங்க, வெறித்தனமாக இருக்குது நிஜமாவேங்க. ஆனால் இப்படியே நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் அந்த சைடு நான் ட்ராவல் பண்ணியிருந்தேன். ஆனால் இப்படி வருங்க, எப்படி போய் வருங்க. வா, ஒருத்தர் எட்டி போகிறாரு பாருங்க, தலையை நீட்டி நல்ல மாம்பாட்டம். இந்த மாதிரி போர்டெல்லாம் கொஞ்சம் நீட்டாக மண்டைலாம் வரையும் மண்டை செய்வி நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பக்கமாக போயிட்டுருக்கு. சும்மா ஒரு அரை அடி டிஃப்ரெண்ட்டு போயிட்டுருக்கேன். எந்த மாதிரி ஒரு ரயில் பயணம் வாழ்க்கையிலே நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு ரயில் பயணங்க. எடுத்தவங்க ஒரு பாலம் நினைக்கிறேன், சின்னதாக ஒரு பாலம். இதெல்லாம் பாருங்க க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க நினைக்கிறேன். அதாவது இந்த மழை தண்ணீர்கள்லாம் வந்து நிற்கக்கூடாது இந்த வாய்க்காலில், அதுக்காகலாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னங்க பண்ணுறது, சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் விளையாடுது. இதுக்கு எதுக்கு அங்கங்கே ஒரு கூடாரம் கட்டி விட்டுருக்காங்க தெரியல. பார்த்தீங்கன்னா இது மாதிரி சின்னதாக ஒரு கூடாரம் கட்டி விட்டுருக்காங்க. மலைகள் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது பாருங்க. அப்படியே இந்த ரயில் போகிறது, மலைகள்லாம் பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்குது. ஒன்று உட்காந்துருக்குப்பா, பூரா உட்காந்துருக்கு. கிட்டத்தட்ட நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான பிரிட்ஜு, அந்த பிரிட்ஜை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம்ல, வந்துட்டோம் நினைக்கிறேன். சவுண்டு பாருங்க, சும்மா டடக்கு 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 வெறித்தனமாக இருக்குது. அந்த சவுண்டு வேணவலாக இருக்கும்போது அந்த பிரிட்ஜ் தாங்க பாருங்க. அந்த பிரிட்ஜ் ஆபத்தான பிரிட்ஜு. ஓ, எனக்கே பயமாக்குதுங்க. நானே வந்து கீழே வச்சுட்டு போகிறேன், தொங்கிட்டு போகிறேன். அந்த மலைகள்லாம் பாருங்க, சூரியெல்லாம் பார்க்கறது செம்மையாக இருந்துச்சு, வெறித்தனமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட நம்ம ஒரு இங்கே ஒரு அதாவது ரயில்வே ஸ்டேஷன், அதாவது இங்கே ஒரு சின்னதாக ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. கிட்டத்தட்ட அந்த ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி இங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷன். எந்த ரயில் பயணம், அதாவது அந்த ஒரு குறிப்பிட்ட தூரம் தாங்க செம்மையாக இருக்கும். வியூ பாயிண்ட் பார்க்கறது ஒரு அட்டகாசமாக இருக்கும், அதாவது வெறித்தனமாக இருக்கும். அப்படி ஒரு ரயில் பயணம் இதுதான் சொல்ல முடியும். இந்த முதம்பட்டி ரயில்வே ஸ்டேஷனாக சொல்ல முடியும். ஏன்னா இப்படி ஒரு கிராமத்தில், அதாவது இந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷனை வந்து சொல்ல வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு இடங்கள் சொல்கிறது, அந்த ரசிக்கக்கூடிய வியூ பாயிண்ட்லாம் வெறித்தனமாக இருக்காங்க பாருங்க. என்னது பப்பளோவா, அது பேர் என்னன்னு தெரியல, இறமைக்கு இங்கிலீஷ் பேர் என்னன்னு தெரியல. நம்மளுக்கு தேவையா அப்படின்ற மாதிரி தான். இங்கே மேலே ஃபோன் வந்துட்டே இருக்குது. எதுக்காக அப்படி ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்கன்னு தெரியல நமக்கு. இந்த மக்கள் ஒரு நிமிஷம் நம்ம நல்லா ஒரு வீடியோ எடுக்கணும் தான் ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சும்மா அங்கே பாருங்க, ரயில் பாருங்க, இன்ஜின் முன்னாடி பாருங்க, எப்படி போயிட்டு பாருங்க. அப்படியே டர்னிங் பாயிண்டில் அப்படியே செம்மையாக இருக்குது, பார்க்கும்போது வெறித்தனமாக இருக்குது. அப்படியே
வேற மாதிரிங்க பரமா ஒருத்து பாவம் பெரிய மனுஷன் வேடி பார்த்துக்கிறாரு, ரயிலில் வேடி பார்த்துட்டு இருக்கிறாரு. என்ன அழகா